உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து கொண்டிருப்பது தை பொங்கல் ராசி பலன்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தை மாதம் ராசி பலன்கள். தை மாத அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது முன்னோருடைய கூற்றாகும். இந்த தை மாதத்தில் அற்புதமான நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நடக்க இருக்குதுங்க. இந்த வீடியோ பதிவில் தை மாதத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். புதனுடைய சுக்கர யோகத்தை பற்றி இந்த வீடியோ பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த 12 வீடுகள் நமக்கு 2வது வீடாகவும் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ரிஷபராசி நேர்களே, இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார்? தை மாத கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார்? அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எழுத்து 4 வரும் ஆள் கொடுத்து வச்சிருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை. எங்களுக்கு அடுத்தடுத்து நல்லது ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்குது நீங்கள் லைக் பண்ணுற விதம். அன்பார்ந்த ரிஷபராசி சுக்கரனுடைய பகவான், இதுதான் புத சுக்கர யுகத்தை பெற இருக்கிறார். இந்த தை மாத கிரகங்களை பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் தனாதிபதி புதனோடு இணைந்து புத சுக்கர யுகத்தை உருவாக்க தருகிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான கண்டாக இருக்குதுங்க. தொழில் தொடங்குவோர், புதிதாக வீடு கட்டு கனவில்லம் கட்டு நினைப்போர், இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்குதுங்க. வீட்டில் மனை போடுவது பூஜை போடுவது எல்லாம் சிறப்பாக மாதத்தை உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறார். அதோடு செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் காலம்தான். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தையோடும் தன்னம்பிக்கையோடும் எதையும் செய்ய முன்வர போறீங்க. கட்டிய வீட்டை விற்று விட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது வீடு வாங்கு யோகமும் வியக்கும் தகவல்கள் வந்து வண்ணம் இருக்குதுங்க. கூட்டு கிரக யோகத்தோடு இந்த மாதம் பிறப்பதால அதற்கேற்ற விதத்தில் வாழ்க்கை தரம் உயர இருக்குது இந்த காலகட்டம். அப்போ சுப காரியங்கள் கைகூடி வருவதற்கான சூழல் உருவாக இருக்குதுங்க. திருமணம், சந்தான பாக்கியம் எல்லாம் கிட்ட இருக்குது இந்த காலகட்டம். அதாவது வக்கர குரு பயிற்சி. வக்கர குரு எப்படி இருக்க போகிறது? மிதுன ராசியில் உள்ள வக்கர குரு, இந்த மிதுன ராசியில் உள்ள குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர யுகத்தில் இயக்க இருக்கிறார். சஞ்சரிக்கும் இந்த காலம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை. குருவானது பகை கிரகமாகும். அசுர குரு தேவகுரு என்று சொல்லக்கூடிய இடம். எனவே அவர் குரு வக்கரம் பெறுவது ஒரு வகையில் நன்மைதானுங்க. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிட ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய ஏற்ற திடீர் மாற்றத்தையும் திரவிய லாபத்தையும் தந்து உள்ளத்தை மகிழ்விக்கப் போகிறார். உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் குரு என்பதால இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகளை அளித்தர இருக்கிறார் குரு பகவான். இடமாற்றம் அல்லது வீடு மாற்றத்தை கொடுத்து நன்மைகள் பெற வழிகாட்ட இருக்கிறார். குருவுடைய பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களுக்கு பதிவாவதால சஞ்சாரிக்கும் காலம்தான். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்க இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய குறுக்கீடாக இருந்தவர்களுடைய விலகு இருக்கிறார்கள். ஆன்மீக பயணம் அதிகரிக்கும். பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைய இருக்கிறாங்க. தொல்லை கொடுத்து வந்த தொழில் பங்குதாரர்கள் எல்லாம் இப்பொழுது உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட இருக்கிறார்கள் இந்த காலகட்டம். இதனால் வரைக்கும் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை இயங்கியவர்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நூதன பொருள் சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க. தொழிலை விரிவு செய்யவும் மேலும் முதலீடு செய்யவும் பணமில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும் வாய்ப்பாக குரு பகவான் உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறார். கும்பராசியில் புதனுடைய சஞ்சாரம் இருக்க போகிறது. அப்போ அதாவது கும்பராசியில் புதனுடைய சஞ்சாரம் இருக்கும் காலத்தில் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர். புதன் அவர் 29/1/2026 அன்று தொழில் ஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார். எனவே தொழில் முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கக்கூடியதுங்க. பழைய கூட்டாளிகளை விலகிவிட்டு புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொள்ளலாமா என்று சிந்தனைக்கு இப்போது நல்ல முடிவுகள் கிடைக்க இருக்குதுங்க. புதிய பணியாளர்கள் வந்து நின்று பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுக்க போறாங்க. அதிக முயற்சி எடுத்தும் முடிவடையாத காரியங்கள் இப்போது முடிவடைய இருக்குதுங்க. உயர்ந்த மனிதனுடைய சந்திப்பால் உங்கள் வாழ்வில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது கூற்றுக்கேற்ப தை மாதத்தில் நல்ல நல்ல காரியங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் யோசித்து வெயிட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. நல்ல சுப காரியங்கள்லாம் நடப்பதற்கான சூழல் உருவாக இருக்குதுங்க. வீடு கட்டி குடியேறுதல், திருமண நிகழ்ச்சிகள், சந்தான பாக்கியம் கிடைப்பதில் மகிழ்ச்சி ஏற்படுது. பிள்ளைங்களுக்கு காதணி விழா செய்யக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் எதிர்பார்க்கிறோம். கும்பராசியில் சுக்கிரன் பகவான் சஞ்சரித்து வருகிறார். மகர ராசியில் சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவான் 2/7 அதாவது 7/2/2026 அன்று கும்பராசிக்கு செல்ல இருக்கிறாருங்க. உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது அற்புதமான நேரமாகும். தொழிலில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும்.
மாதமாகவும் வாகனம் வாங்கி மகிழும் யோகமும் உண்டாக இருக்குதுங்க. ஆன்மீக சுற்றுலாக்களில் அதிகம் கவனம் செலுத்த போறீங்க. வெளிநாட்டில் இருந்த சொந்த ஊர் திரும்ப முடியாமலும் சொந்த ஊரில் இருந்து வெளிநாடு செல்ல முடியாமலும் தத்தளித்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல பதில் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று நல்ல கை நிறைய சம்பாதிக்கும் யோகமும் வெளிநாட்டிலிருந்து வீட்டுக்கு வருவர்களுக்கு மகிழ்ச்சியான தருணமும் நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு யோகமான நேரம் தாங்க இந்த நேரம். இந்த புதிய பொறுப்புகளும் பதவி வாய்ப்புகளும் கிடைக்கும் வண்ணம் இருக்குது உங்களுக்கு. அதாவது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அங்கே அரங்கேற்றும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்வர்களுக்கு அதன் நெளிவு சுழிவுகளை அறிந்து செய்வது நல்லதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வர இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க இந்த காலகட்டம். அப்ப ரிஷபராசியில் பிறந்த, அதாவது இந்த தை மாதத்துல வியாபாரம் மற்றும் புதிய தொழில் செய்யலாமா, அதோடைய நெளிவு சொல்லாம நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோமா கௌத்தமா நீங்க செய்யாதீங்க. அந்த வேலை உங்களுக்கு சிறப்பா இருக்காதுங்க. இதை தான் செய்ய போறோம் அப்படின்ட்டு திட்டமிட்டு செய்யுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கிறதுக்கான நேரங்கள் இருக்குதுங்க. ஏனென்றால் இதுக்கப்புறம் பார்க்கும்போது இன்னும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு 7.5 சனி பிடிப்பதால இந்த டைமே நீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை உறுதிப்படுத்தி கொண்டு இறங்குவது நல்லது. தொழிலை ஸ்ட்ராங் பண்ணி வைங்க. 7ல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. சுமூகமாக தொழில் போவோம். 7.5 கிட்ட வரும்போது நீங்க தொழில் ஆரம்பிச்சுன்னா நீங்க லாக் ஆயிடுவீங்க. அதனால 7.5 சனியுடைய நாட்டம் பிடியில் இருந்து நீங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தொழிலை செய்வது சிறப்புங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தை பொங்கல் ராசி பலன்கள், தை மாத ராசி பலன்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது அதில் எவ்வித மாற்றம் இல்லை. உங்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலமாகவும் உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் வாசல் தேடி வர இருக்குதுங்க. ரொம்ப நாட்களாக எனக்கு பதிவு உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பளம் எல்லாம் கிடைக்கவில்லை இயங்கி வருகிற இந்த காலகட்டம் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அள்ளித்தர இருக்கிறார் இந்த தை மாதத்துல ரிஷபராசி என்பதற்கு. பதவி உயர்வு உங்களுக்கு இருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அரங்கேற்றதுக்காக ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. உங்களுக்கு கலைஞருக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் வரையில இயங்கியிருந்த காலகட்டம் கௌரவம் அந்தஸ்து உயர இருக்குதுங்க. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்க மாணவ செல்வங்களுக்கும் டிஎன்பிசி போன்ற படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் மதிப்பெண் உயர்வும் அதனால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. கையெழுத்திட்டு அரசாங்க வேலையில் ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. பெண்களுக்கு எதிர்பாராத தனலாபம் உண்டாக இருக்குதுங்க. கொடிகட்டி பறந்த குடும்பம் பிரச்சனையாக படிப்படியாக குறைய இருக்குதுங்க. அதாவது ரிஷபராசியில் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது கார்த்திகை நட்சத்திரங்கள்லாம் இந்த காலம் பொன்காலமாக உங்களுக்கு மாற இருக்குதுங்க. எடுத்த செயல்களில் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவும், அதாவது வெளிநாடு யோகம், மண் மனை பூமி வாங்குவது, புதிய தொழில் திட்டம், இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வர இருக்குதுங்க. ரோக நட்சத்திரக்காரர்கள்லாம் எதையாவது செய்யணும், இந்த தொழிலாவது செஞ்சு ஆகணும் என்று அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். 1க்கு 3, 3க்கு 5, 5க்கு 7 இப்படி நிறைய தொழில் செஞ்சுட்டு, அதாவது நான் எப்பயுமே ஃப்ரீயா இல்லை பிஸியா இருக்க மாதிரியே ஒரு காட்டக்கூடிய தருணம் அந்த காரணமாக இருக்குது. உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி உண்டாகும், நல்ல லாபம் கிடைக்கும், கடங்காட்சி எல்லாம் அடைவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு திருமண யோகம், மண் மனை யோகம், வெளிநாடு யோகம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு. என்ன நேயர்களே, இதில் பார்க்கும்போதும் பண தேவைகள் பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று சொல்லக்கூடியது ரிஷபராசி என்பர்களுக்கு இம்மாதம் ஜனவரி மாதம் 20, 21, 24, 25, 30, 30 தேதியிலும் பிப்ரவரி மாதம் 3, 4 தேதியிலும் உங்களுக்கு இருக்குதுங்க. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ரோஸ் கலரை பயன்படுத்தி வாருங்கள். அதாவது துர்க்கையம்மனை வழிபட்டு வாருங்கள். எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு பொன்னான நேரத்தையும் பொன்னான வாய்ப்பையும் அளித்தர இருக்கிறார். சிவனாலயம் சென்று சிவனுக்கு நவகிரகத்துக்கு 9 விளக்கு ஏற்றி 9 நவத்தை சுற்றி வரவும். தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா என்று சொல்லி வாருங்கள். உங்களுக்கு எப்போதும் சிவனர் கிடைக்கவிட்டும். இதுவரைக்கும் ரிஷபராசி என்பவர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் தை மாத பலன்களை தெரிந்து கொள்ளவா. மீண்டும் அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கங்க.